Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா linearity ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதை எடுத்துக்கோங்க. இங்கே உள்ள எல்லாம் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ யூஸிங் linearity ப்ராப்பர்ட்டி ஐ கேன் ரைட் லைக் திஸ்: லாப்லஸ் ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் லாப்லஸ் ஆஃப் ஏடி ப்ளஸ் லாப்லஸ் ஆஃப் பி. ஓகே, இப்போ லாப்லஸ் ஆஃப் டி ஸ்கொயர் என்ன? டி பவர் என்னன்னு ஒரு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். லாப்லஸ் ஆஃப் டி பவர் n இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை s பவர் n ப்ளஸ் 1 இஃப் n இஸ் எ பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு இந்த ஒரு ரிசல்ட் நம்ம ஏற்கனவே ஃபெச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுபடி இங்கே லாப்லஸ் ஆஃப் டி ஸ்கொயருக்கு என்ன வரும்னா 2 ஃபேக்டோரியல் டிவைடட் பை s பவர் 2 ப்ளஸ் 1 3 மாறும். ஓகேவா? ப்ளஸ் இங்கே லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஏடி, அதாவது ஏங்கிற கான்ஸ்டன்ட் நான் வெளியே எடுத்துட்டேன்னா இது எப்படி மாறிடும்னா ஏ இன்டு லாப்லஸ் ஆஃப் டீன்னு மாறிடும். ஏ இன்டு லாப்லஸ் ஆஃப் டீன்னு மாறிடும். அடுத்தது லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போது 2 ஃபேக்டரியல்னால் நமக்கு தெரியும் 2 பை எஸ் கியூப். ஓகேவா? 2 ஃபேக்டரியல் வந்து 2 தான். ஸோ 2 பை எஸ் கியூப். இங்கே டி இருக்குது. ஓகேவா? இதே ஃபார்முலா தான். என்னங்கிற லொக்கேஷனில் என்னுக்கு பதிலாக டி இஸ் ஈக்குவல் டு டி பவர் 1 தானே. அப்போது 1 ஃபேக்டரியல் டிவைடட் பை எஸ் பவர் 1 ப்ளஸ் 1. அப்போது ஏ இன்டு 1 பை எஸ் ஸ்கொயர் கிடைக்குமா? இப்போ என்னோட வேல்யூ 1. அப்போது 1 ஃபேக்டரியல் 1 தான். 1 பை எஸ் பவர் 1 ப்ளஸ் 1 2. ஓகேவா? அதுக்கப்புறம் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் பி, வேர் பி இஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ லாப்லஸ், அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம். லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எனி கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு தட் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை எஸ். அப்போ பின்னா பி பை எஸ். ஸோ இதுதான் இதனுடைய ஃபைனல் ஆன்சர். 2 பை எஸ் கியூப் ப்ளஸ் ஏ இன்டு 1 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி பை எஸ். ஓகே, இப்போது இந்த ப்ராப்ளம் வரலாம். இங்கே மறுபடியும் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நான் எப்படி எழுதலாம்? 3 இன்டு லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் 4 எழுதிக்கலாம். ப்ளஸ் 2ங்கிற கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துகிட்டு லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் பை டின்னு எழுதலாம். ப்ளஸ் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1ங்கிற கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ 3 வெளியில் இருக்குது. வாட் இஸ் திஸ்? 4 ஃபேக்டரியல். 4 ஃபேக்டரியல்னா 4 இன்டு 3 இன்டு 2. நாமுன்னா 12, 12 2 24 வரும். ஓகேவா? நாமுன்னா 12, 12 24. 4 ஃபேக்டரியல் டிவைடட் பை எஸ் பவர் 4 ப்ளஸ் 1. 4 ப்ளஸ் 1 வந்து 5. ஓகே, அடுத்தது ப்ளஸ் 2 இன்டு சைன் பை டி. ஓகேவா? அதாவது சைன் ஏடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஏடிக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இப்போ என்ன இங்கே கேட்டிருக்காங்கன்னா ஏங்கிற இடத்துல 5 ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சைன் 5டின்னா அப்போ ஏங்கிற இடத்துலலாம் 5 ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ இங்கே என்ன மாறும்னா, எப்படி மாறும்னா 5 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், அதாவது 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. ஓகேவா? அடுத்தது லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எனி கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு தட் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை எஸ். ஸோ இங்கே 1 இருக்குது. அப்போ 1 பை எஸ். ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா 3 இன்டு 24 டிவைடட் பை எஸ் பவர் 5 ப்ளஸ் 2 இன்டு 5 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 25 ப்ளஸ் 1 பை எஸ். ஓகே, இதான் இதனுடைய ஃபைனல் ஆன்சர். இப்போ இந்த சம் பாருங்கள். லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் போட்டுக்கணும். இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? இப்படி எழுதலாமா? டி ஸ்கொயர் 2 இன்டு டி இன்டு 1 2t ப்ளஸ் 1 இப்படி எழுதலாம். சரியா? இப்போ நீங்கள் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் லாப்லஸ் ஆஃப் டி ஸ்கொயர் 2ங்கிற கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருங்க. லாப்லஸ் ஆஃப் டி ப்ளஸ் லாப்லஸ் ஆஃப் 1. ஓகேவா? இதுக்கு நமக்கு ஆன்சர் என்ன? 2 ஃபேக்டோரியல் 2 பை எஸ் பவர் 2 ப்ளஸ் 1 3. அதுக்கப்புறம் 2 இன்டு 1 ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் 1 ப்ளஸ் 1 2. இதுக்கு 1 பை எஸ். ஸோ ஃபைனல் ஆன்சர் 2 பை எஸ் கியூப் ப்ளஸ் 2 இன்டு 1 பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எஸ். அவ்வளோதான். ஓகே.